எல்லாரும் சேர்ந்து என்ன சேர்மன் ஆக்கிட்டு, சரி என்ன நடந்ததுன்னு சொல்லலையே. நடந்தது என்னன்னு அப்புறம் சொல்றோம். இப்ப நடக்க வேண்டியதை கேளுங்க. அந்த அன்னக்காவடி ரெங்கசாமிய சேர்மன் பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவன் சாதாரண மெம்பர் ஆக்கணும். ஆக இதுவரை ஏகமனதா முடிவெடுத்ததெல்லாம் இப்ப எதிர்ப்போடு நிறைவேற்ற வேண்டி இருக்குமே. ஆமா வாய், அதனால ஒண்ணும் பாதகம் இல்ல. தேவையில்லை. இனிமேலும் ஏகமனதா முடிவெடுக்கலாம். சேர்மன் பதவியை மட்டுமில்ல, பஞ்சாயத்து மெம்பர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன். இன்னையிலிருந்து உங்க சாம்ராஜ்யத்தை நடத்தலாம். புதிய சேர்மன் இந்தாங்க. அக்கா நானும் வரேன்க்கா. நீ ஒண்ணும் வர வேண்டாம், நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். நீ உன் டீச்சர் வீட்டுக்கு போய் ஒழுங்கா படி. பரீட்சை வருது. சீப்பா நீ பெரிய படி ஓடினா. தங்கச்சியும் போயிட்டா. லைன் கிளியர் ஆயிடுச்சு. காலி பசங்க ஒவ்வொருத்தனையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டேன். அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துனீங்க, இன்னைக்கு என் மானத்தையே காப்பாத்துட்டீங்க. இப்ப என் கடவுளே நீங்க தாங்க. நான் கடவுள் இல்லைங்க, ஆனா அந்த கடவுளால ஏற்படுத்தப்பட்ட பந்தம்னு சொல்றேன். ஒருவேளை போன ஜென்மத்துல நீங்களும் நானும் சந்திச்சிருக்கலாம், விட்டு போன பந்தமாவும் இருக்கலாம். ஐம் சாரி, நான் எதுவும் பேசிட்டல. நீங்க வீட்டுக்கு போங்க. இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நாளைக்கு சாயந்தரம் கோயில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஒரு மாசத்துக்கு மேல வசூல் பண்ணியும் 10,000 ரூபாய் சேர்க்க முடியல டாக்டர். அதனால்தான் வீட்டை விற்கிறேன். கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு 2 பொண்ணு இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் கோபுரம் கட்டுறத பத்தி பேசுறா. டே ஹென்றி, இது நடந்தா அது தானே நடக்கும்டா. நடக்கும் நடக்கும். ஆமா, வீடு என்ன விலை போகும்? கோபுரம் கட்ட அது போதுமா? நிச்சயமா போறாது டாக்டர். ஆனா ஒரு ஏழை குருக்கள் தம் வீட்டை வித்து 20,000 ரூபாய் கொடுத்தாங்கிற பேர் வந்தா தாங்களும் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் ஊர் ஜனங்களுக்கும் வருமே டாக்டர். ஒரு ஏழை குருக்கள் பைத்தியக்காரத்தனமா உயிரை விட்டாங்கிறதுக்காக யாராவது விட்டுருவாங்களா டாக்டர்? மடையா, நீ சொல்ற மாதிரி யாருமே பணம் கொடுக்கலன்னா கூட
அந்த பணம் ராஜகோபுர நிதியில இருந்துட்டு போட்டுமே, என்னைக்காவது பயன்படாமையா போகும்? பயன்படும் பயன்படும். எவனாவது திங்கிறதுக்கு பயன்படும். 2 பேரும் நிறுத்துங்க. கோபுரம் கட்டுறதுக்கு உங்க வீட்டை விற்க போற பணம் தான் குறையுதுன்னா அந்த பணத்தை நான் தர்றேன். வீட்டை விற்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களா? இப்ப சேர்மனும் இல்ல, வார்டு மெம்பரும் இல்ல, வெறும் எஸ் ரங்கசாமி. என்னால இவ்வளவு பணத்தை எப்படி தர முடியும்னு தானே பாக்குறீங்க. இந்த டிக்கெட்டில எனக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்திருக்கு. அடிமையாயிருந்த என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு இந்த லாட்டரி டிக்கெட் வந்ததுனாலதான். வஞ்சகத்துக்கு முன்னால நெஞ்சு நிமித்து நிக்கிற தைரியம் வந்தது கூட இந்த லாட்டரி டிக்கெட்னாலதான். இது உங்ககிட்டே இருக்கட்டும் டாக்டர். இந்த பணத்தை வாங்கி நான் கைய ஊனி நிக்கிற அளவுக்கு ஒரு பழப்புக்கு வழி சொல்லுங்க. கைகட்டி யார் முன்னாலேயும் நான் நிக்க கூடாது. சொல்லி அனுப்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்? காத்திருக்கிறதுலயே ஒரு சுகம் இருக்குமே. நீ திருந்த மனநிலையில உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மறந்துட்டேன். மறந்தது நல்லதுக்கு தான். ஏ, மறுபடியும் சந்திக்க முடிஞ்சதே. ஆமா, கண்ணெல்லாம் ஏன் சார்ந்திருக்கு? கண்ணையும் நெஞ்சையும் ஒருத்தர் ஆக்கிரமிச்சு நிக்கிறப்போ நித்திரை எப்படி உள்ள நுழைய முடியும்? அடடே, அந்த புண்ணியவா யாரு? யாருன்னு உங்களுக்கு தெரியல? சொன்னா நம்ப மாட்டேன். உன் நிலைமைதான் எனக்கும். நம்புவேன். நிச்சயமா நம்புவே? நிச்சயம் பண்ணினா உறுதியா நம்புவேன். நிச்சயம்? யூ மீன் நிச்சயதார்த்தமா? அது இல்லைங்க. என்னை கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணினா வாழ்க்கை பூரா உங்க காலுக்கு பாத பூஜை பண்ணுவேன். நெஞ்சில இருந்து வர சொல்ல விட சத்தியங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவரா? வந்த சொல்லுக்கு பிறந்த வீடு நாக்கில்ல, நெஞ்சுதான உறுதி சொல்றதா சத்தியங்கிற வார்த்தைன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஓ, வெரி குட். நீ குரு கற்பூரம் வச்சிருப்பியே? அக்னி சாட்சியா கல்யாணம் பண்றேன்னு அக்னி சாட்சியாவே சத்தியம் பண்றேன். சாரி. என்னது? அந்தி மயங்கும் நேரத்திலே ஆற்றங்கரையோரத்திலே, அந்தி மயங்கும் நேரத்திலே ஆற்றங்கரையோரத்திலே, ஆடி வரும் பூங்காற்று பாடுதடி தாலாட்டு, ஆடி வரும் பூங்காற்று பாடுதடி தாலாட்டு. பச்சை புல்வெளியில் பாவையில் பால்வடியும், பச்சை புல்வெளியில் பாவையில் பால்வடியும், நினைவுகள் தூங்கும் போதும் என் நெஞ்சத்தில் அவள் முகம் மலரும், நெஞ்சத்தில் அவள் முகம் மலரும். அந்தி மயங்கும் நேரத்திலே ஆற்றங்கரையோரத்திலே, ஆடி வரும் பூங்காற்று பாடுதடி தாலாட்டு, அந்தி மயங்கும் நேரத்திலே ஆற்றங்கரையோரத்திலே.
மலையில் அருவி விழும் மங்கை இவள் கருவிழியும் மலையில் அருவி விழும் மங்கை இவள் கருவிழியும் மலர்கள் போயும் போதும் இவள் கனிதழில் தேன் துளி சொட்டும் கனிதழில் தேன் துளி சொட்டும் அந்தி மயங்கும் நேரத்திலே ஆற்றங்கரையோரத்திலே ஆடி வரும் பூங்காற்று பாடுதடி தாலாட்டு அந்தி மயங்கும் நேரத்திலே ஆற்றங்கரையோரத்திலே. என்னக்கா இந்த மாமாவை இன்னும் காணோம்? அதாண்டி நேக்கும் புரியல. இவ்வளவு நேரம் ஆச்சு.